வெற்றிவேல் முருகன் கரோரா எல்லாம் வல்ல பரணாபுரி ஆண்டவன் கரோரா குருநாதர் அருணாபிரபுஜி எம்பெருமன் கரை முழுதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அரணாசுவாமி திருவாரூர் திருப்பண்ண மகாமந்திரத்தில் கௌமார இனத்தது வருஷப்படி பாடல் 1167 நிமிர்ந்த முதுகு என துவங்கும் பொதுப்பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியாண்டவன் திருவடி சமர்ப்பணம். இந்த பாடல் எம்பெருமான் திருவடியை பணிய அவன் அருடைய நாடி பாட பெற்ற பாடல். பாடலுக்கான சந்த குடிப்பு தனந்த தனனன் தனந்த தனந்த தனனன் தனந்த தனந்த தனனன் தனந்த தனதான. இதான் பாடலுடைய சந்த குடிப்பு. பாடலை பார்க்கலாம். நிமிர்ந்த முதுகும் குனிந்து சிறந்த முகமும் திறங்கி நிறைந்த வயிறும் சரிந்து தடியூனி நெகிழ்ந்து சடலம் தளர்ந்து விளங்கு விழியங்கு இருண்டு நினைந்த மதியும் கலங்கி மனையாள் கண்டு உமிழ்ந்து பலரும் கடிந்து சிறந்த இயலும் பெயர்ந்து உறைந்த உயிரும் கழன்று விடுநாள் முன் உகந்து மனமும் குளிர்ந்து பயன்கொள் தர்மம் புரிந்து ஒடுங்கி நினையும் பணிந்து மகிழ்வேனோ திமிந்தி என வெங்கணங்கள் குணங்கர் பலவும் குடும்பி திரண்ட ஜதியும் புரிந்து திமிந்தி என வெங்கணங்கள் குணங்கர் பலவும் குடும்பி திரண்ட ஜதியும் புரிந்து முதுசூரன் சிரம் கை முழுதும் குடைந்து நினம்கொள் குடலும் தொலைந்து சினம் கழுகொடும் பெரும் குருதி மூழ்கி அமிழ்ந்து மிகவும் பிணங்கள் அயின்று மகிழ்கொண்டு மண்ட அடர்ந்த அயில் முன் துறந்து பொறுவேளே அலங்கல் என வெண் கடம்பு புனைந்து புணரும் குறிஞ்சி அணங்கை மனமுன் புணர்ந்த பெருமாளையும் முடிகிறார். முதல் பகுதி எடுத்துக்கலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். நிமிர்ந்த முதுகும் குனிந்து சிறந்த முகமும் திறங்கி நிறைந்த வயிறும் சரிந்து தடியூனி நெகிழ்ந்து சடலம் தளர்ந்து விளங்கு விழி அங்கு இருண்டு நினைந்த மதியும் கலங்கி மனையாள் கண்டு உமிழ்ந்து பலரும் கடிந்து சிறந்த இயலும் பெயர்ந்து உறைந்த உயிரும் கழன்று விடுநாள் முன் உகந்து மனமும் குளிர்ந்து பயன்கொள் தர்மம் புரிந்து ஒடுங்கி நினையும் பணிந்து மகிழ்வேனோன்னு கேட்குறார். இப்போ இந்த முதல் பகுதியில் என்ன கேட்குறாருன்னா, ரொம்ப இணக்கமான ஒரு வேண்டுகோளை எம்பெருமான் பாத்தில் வைக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம பல திருப்பூரில் படித்த கருத்து தான். அதாவது ஒரு மனிதனுடைய வயோதிகத்தில் என்னென்னலாம் நடக்கும். நிமிர்ந்துள்ள முதுகும் குனிந்து திகழ்ந்திருந்த முகமும் சுருக்கம் கண்டு நிறைந்து ஒழுங்காயிருந்த வயிறும் சரிதல் உற்று சரிந்து தடியை ஊன்றுவதாகி நெகிழ்வுற்று உடலும் தளர்ச்சி கொண்டு ஒளியோடு இருந்த கண் அங்கு இருளடைந்து நினைவோடு இருந்த அறிவும் கலக்கமுற்றதாகி மனைவள் கண்டு பார்த்து சீ என உமிழ்ந்து பிறர் பலரும் விடுவிடு என்று பேசி சிறப்பாக இருந்த குணத்தன்மையும் பெயர்ந்து நீங்களாகி உடலில் குடிகொண்டிருந்த உயிரும் கழன்று பிரிந்து விடும் நாள் வருவதற்கு முன்பாக அங்கேதான் வேண்டுதல் வைக்கிறது. அந்த உயிர்விடும் நாள் முன்பு மனமகிழ்ச்சியோடு உள்ள குளிர்ச்சியோடு நல்ல பயணம் தரக்கூடிய தர்மங்களை செய்து மன ஒடுக்கம் அடைந்து உன்னை பணிதலுற்று நான் மகிழ மாட்டேனோ, அதற்கு உன்னுடைய அருள் எனக்கு வாய்க்காதா அப்படின்னு கேட்குறார். ரெண்டாவது பகுதியில் திமிந்தி என வெங்கணங்கள் குணங்கர் பலவும் குழும்பி திரண்ட ஜதியும் புரிந்து முதுசூரன் சிரம் கை முழுதும் குடைந்து நினம்கொள் குடலும் தொலைந்து சினம் கழுகொடும் பெரும் குருதி மூழ்கி அமிழ்ந்து மிகவும் பிணங்கள் அயின்று மகிழ்கொண்டு மண்ட அடர்ந்த அயில் முன் துறந்து பொறுவேடே அலங்கல் என பெண் கடம்பு புனைந்து புணரும் குறிஞ்சி அணங்கை மனமுன் புணர்ந்த பெருமாளேன்னு முடிகிறார். அதாவது ரெண்டாவது பகுதியில் திமிந்தி என ஒலிக்கின்ற அல்லது திமிந்தி என்னும் மொழியோடு கொடிய கணங்கள் குணங்கர் கணங்கள் பிசாசு கூட்டங்கள் அழகைத்தர்கள் பல வகையாக உள்ள பேய்க்கூட்டங்கள் எல்லாம் குழும்பி, அதாவது ஒன்று கூடி திரண்ட ஜதியும் புரிந்து கூட்டமாக நின்று தாழ ஒத்து இட்டு பழையவனான சூரனுடைய சிரம், அதாவது தலை கை இவை யாவற்றையும் குடைந்து நோவுபட செய்து மாமிசம் கொண்ட குடலை தொலை செய்து கோபம் கொண்ட அந்த சூரனுடைய மிக்கு பெருகும் இரத்தத்தில் அமிழ்ந்தும் நிரம்ப பிணங்களை உண்டு மகிழ்ச்சி பூண்டு நெருங்க தாக்கும் வேலாயுதத்தை முன்பு செலுத்தி சண்டை செய்த வேலாயுத பெருமாளே, சண்டை செய்த வேளே மாலையாக வெண்கடம்பு மாலை அணிந்து உன்னோடு கூடின மலைநிலத்து பெண்ணாகிய வள்ளியை முன்பு திருமணம் செய்து கொண்டு கூடிய பெருமாளே நினையும் பணிந்து மகிழ்வேனோ அப்படின்னு வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல். இப்போ இந்த பாடலில் பயன்கொள் தர்மம் அப்படிங்கிறார். அதாவது தக்கார் கைப்படும் தர்மமே மிக்க பயன் தரும். உறக்கும் துணையதோர் ஆலம் வித்திண்டு இறப்ப நிழற் பயந்தா அங்கறப்பயனும் தான் சிறிதாயினும் தக்கார் கைப்பட்டக்கால் வான் சிறிதா போர்த்து விடும் நாடியார் சொல்றார். அடுத்தது குழும்பிங்கிறார். குழும்பினா கூடி,
ம். அடுத்தது பேய்கள் தாளமிடுதல் அப்படின்னா கூத்தாடுதல். பிள்ளை வீட விடவும் பெரும் துணங்கை கொட்டுமே என்பார் கலிங்கத்து பண்ணையில். பிணப்பறை பிணப்பறைக்கு உருள் வந்து சில பேய் துணங்கை இடுதோறும் தெக்காக பண்ணையில். பேய்கள் போர்க்களத்தில் பிணங்களின் சிரங்களை விழுங்கும், ரத்தத்தை குடிக்கும். இதெல்லாம் நம்ம அழகு வகுப்புலாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். பொருளெழுத்தல் வகுப்பு, செருளெழுத்தல் வகுப்புலாம் நிறைய படிச்சிருக்கோம். அதே கருத்தை தான் இங்கே சொல்கிறார். அடுத்தது இதே மாதிரி சிரமனை விழுங்க செந்நீர் திரைக்கடல் பருகலாக பிரம்மனை வேண்டி பின்னும் பெரும்பசி பெறவும் வேண்டும்பார் கலிங்கத்து பண்ணையில். போர்க்களத்தில் கழுகும் பருந்தும் வந்து உண்பது, வான் சீரை கழுகும் பாரும் வயிறுகள் பீறி போனம்பார் கலிங்கத்து பண்ணையில். அடுத்தது வள்ளியும் இந்த பாடல் சொல்கிறார், கடம்பமாலை அணிவாள் அப்படின்னு முக்கியம். அதாவது அலங்கல் என வெண்கடம்பு புனைந்து புணரும் குறிஞ்சி அணங்கை அப்படின்னா இந்த இடத்துல இது ரெண்டு பேருக்கும் பொருந்தும். முருகப்பெருமானும் வெண்கடம்பு மாலையை சூட்டுபவன், வள்ளியும் சூட்டிக்குவான். அதுக்கு குழல் சேர் கடம்பு தொடை அரசிம்பர், குழல் சேர் கடம்பு தொடை அரசிம்பர், வள்ளியும் கடம்ப மலர் மாலையை விரும்பி அணிபவள் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் இந்த பாடல். இப்போ இந்த அற்புதமான பாடலில் ரொம்ப இணக்கமான விஷயம்னா, அதாவது உடலில் குடிகொண்டிருந்த உயிரும் பிரிந்துவிடும் நாள் வருவதற்கு முன்பு மனமகிழ்ச்சியோடு உள்ள குளிர்ச்சியோடு நல்ல பயணத்தரும் தர்மங்கள் எல்லாம் செய்து என் ஆணவம் ஒடுங்கி, ஏன்னா ஆணவம் யான் எனது என்பது அற்ற இடமே திருவடி. அந்த ஆணவம் ஒடுங்கினாத்தான் பணிவு வரும், பணிந்தாத்தான் அவன் பக்கத்தில் போகலாம், அவன் நம்ம அருகில் வருவான். உன்னை பணிந்து மகிழ மாட்டேன்னு கேட்குறது. அடுத்தது ரெண்டாவது பதில் இந்த பேய் கூட்டங்கள், இந்த எம்பெருமான் எப்படி இந்த சூரனுடைய உடலை எல்லாம் அதாவது சூரன் மற்றும் அவனுடைய ஒட்டுமொத்த குழாத்தையும் அழித்து எப்படி பிணங்களை கூட, அதாவது பிணங்களை கொடுத்து பேய்களை கூட மகிழ்ச்சியாக வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறார். இது நம்ம இந்த கருத்து நம்ம பல்வேறு வகுப்புகள், செருளெழுத்தல் வகுப்பு, பொருளெழுத்தல் வகுப்பு, போர்க்களத்தல் வகுப்புலாம் படிச்சிருக்கோம். பேய்கள்லாம் குரத்து இறைவனை நிறைத்து மலரடி அப்படிம்பார், வழிபடும் குணத்தை உடையன. அங்கே திருப்பூர் செப்போம், வேல் வகுப்பு செப்போம், அவனுடைய திருக்கை வேலைப்பாடும் தான் படிச்சிருக்கோம். அதைத்தான் சொல்கிறார். அடுத்தது வள்ளியும் மாலை அணிவாள், கடப்பமலர் மாலையை அணிந்து கொள்பவள்னு இந்த பாட்டை சொல்கிறார். ரொம்ப நான் எண்ணி சொல்லி வியக்கிற ஒரு அடி முதுசூரனுங்கிற. அது முதுனா வெறும் பழமை கிடையாது. அதாவது முதுனா ஒரு அனாதியிலேருந்து ஆரம்பத்திலேருந்து அவனுக்கு என்ன முதுசூரன் அப்படின்னா, ஆரம்பத்திலேருந்து அவனுக்கு ஆணவம் தலைவிட்டு இருந்தது. அதை ஆணவத்தை, அதாவது பகையிலையும் தீலையும் மிச்சம் வைக்கக்கூடாது. அதே மாதிரி ஆணவத்தை மிச்சம் வைக்காமல் அடிக்கணும். அப்போ தான் அந்த ஆணவம் தலைப்படாது. அதை முருகப்பெருமான் சூரனை அடித்து தன்னோடு அவனை வைத்துக் கொண்டு சொல்கிறார். முதுசூரன் சிரம் கை முழுதும் குடைந்து, முழுதும் ஆணவத்தை மொத்தமாக அடிக்கிறார். அதையும் உணர்ந்து கொண்டு இந்த பாடலில் உன்னை பணிந்து மகிழ மாட்டேனோ என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனாபுரி ஆண்டவன் திருப்பாது சமர்ப்பித்து அவன் அருள் பாத்திரமும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா. குருநாதர் அருணா பெருமானுக்கு ஜெய். முருகாச்சரணம்.